வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் மாகத முனிவர் தான் இத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்தும் இப்படி ஒரு அசுர குழந்தை நமக்கு பிறந்துள்ளதே என்று மிகவும் வருந்தினார். பிறகு மாகத முனிவர் அவரது மனைவியையும் பிள்ளையையும் ஆசை கூறி அனுப்பி வைத்தார். அத்துடன் விபுத யானையாக இருந்த நேரத்தில் அவளது மயிர்கால்களில் இருந்து தோன்றிய ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழைத்து கொண்டு சென்றார். நேராக அசுரகுருவிடம் சென்று நடந்த அனைத்தையும் விரிவாக கூறினார். இதனால் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இதோடு தேவேந்திரின் கதை முடிந்தது என அசுரகுலமே கொண்டாடியது. கஜமகாசூரனை தன் அருகே அழைத்த அசுரகுரு, மகனே, தேவர்களை அழித்து அசுரகுலத்தை காப்பதற்காக பிறந்தவன் நீ. தேவேந்திரன் நீ பிறந்ததை அறிந்து உன்னை எப்படியாவது அழிப்பதற்கு முயற்சிகள் செய்வான். உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீ சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து வரங்கள் பல பெறுவதுதான் ஒரே வழி என்றார். கஜமுகாசூரனும் அவரது எண்ணப்படியே கானகம் சென்று கடுமையான தவங்களை செய்தான். தவத்தின் முடிவில் ஈசன் தோன்றி என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். ஐயனே, எனக்கு பிரம்மா மற்றும் விஷ்ணுவால் மரணம் நேரக்கூடாது எனவும் வேறு பல வரங்களையும் கேட்டான். சிவனும் அவ்வாறே அவனுக்கு வரங்களை அளித்து மறைந்தார். உடனே கஜமுகாசூரன் தேவ சிற்பியான விஸ்வகரோமை அழைத்து ஒரு மிகப்பெரிய நகரத்தை சகலவிதமான வசதிகளோடு உருவாக்க கட்டளையிட்டான். அவரும் அவ்வாறே மதங்க நகரம் என்ற பெயரில் மிகப்பெரிய நகரத்தினை நிர்மாணிக்க கஜமுகன் ஆட்சி கட்டில் ஏறி 3 உலகங்களையும் தன் தலைமையின் கீழ் கொண்டு வந்தான். தேவர்கள் அவனுக்கு பயந்து அரண்மனையில் வேலைக்காரர்களாக இருந்து அவன் இட்ட வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஒரு நாள் சிவனும் பார்வதி தேவியும் நந்தவன மண்டப சுவரில் வரையப்பட்ட பல வகையான சித்திரங்களை பார்த்து ரசித்தபடி இருந்தனர். அங்கே ஒரு சித்திரத்தில் ஆணும் பெண்ணுமாக 2 யானைகள் கூடி கழிப்பது போன்ற சித்திரம் இருந்தது. இதனை கண்ட பார்வதி தேவி, எதனால் இந்த சித்திரத்தை உற்று பார்க்க தோன்றுகிறது என்று கேட்டாள். உலக நன்மையின் பொருட்டு தேவர்களை காப்பாற்றுவதற்காக நீயும் நானும் ஒன்று கூடி ஒரு பிள்ளையை தோற்றுவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதன் அறிகுறியே இது என்றார் ஈசன். அந்த நொடி பொழுதில் அங்கே மிக பிரகாசத்தோடு விநாயகப் பெருமான் தோன்றினார். அவரை பார்த்ததும் பார்வதி தேவி பாசத்தோடு கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார். அப்பொழுது சிவபெருமான் விநாயகப் பெருமானை பார்த்து, கஜமுகாசூரன் தான் பெற்ற வரத்தினால் நீண்ட காலமாக தேவர்களை அடிமைப்படுத்தி சிறைபிடித்து வைத்திருக்கின்றான். அவனை அழிப்பதற்காகவே உன்னை தோற்றுவித்தோம். நீ உடனே சென்று அவனை கொன்று தேவர்கள் துயர் தீர்ப்பாய் என்றார். ஈசனின் ஆணைக்கு இணங்க விநாயகப் பெருமான் உடனடியாக அசலன் என்ற பூதகணத்தை அழைத்து அவனது முதுகில் அமர்ந்து யுத்தத்திற்கு புறப்பட்டார். அவருடன் எண்ணிலடங்கா பூதப்படையும் உடன் சென்றன. தங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டதை அறிந்த தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மதங்க நகரில் விநாயகரின் படையும் கஜமுகாசூரனின் படையும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. கஜமுகாசூரன் வில்லை வளைத்து வானங்களை விநாயகர் பெருமான் மீது மழையாக பொழிந்தான். விநாயகரின் கதையானது அவற்றை விழுங்கியது. விநாயகரின் அஸ்திரமானது அவனது வில்லின் நாணை ஒடித்தது. உடனே கஜமுகன் மாயத் தோற்றத்தில் தோன்றி போர் செய்தான். அவனுக்கு அழிவுகாலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த விநாயகப் பெருமான் தன்னுடைய கதையால் அவனது நெஞ்சை தாக்கினார். உடனே அவனது நெஞ்சானது 2ஆக பிளந்தது. ஆனாலும் அவன் பெருச்சாலையாக மாறி அட்டகாசம் செய்தான். விநாயகப் பெருமான் அவனை பிடித்து அவனது முதுகில் ஏறி அமர்ந்தார். உடனே அவனது ஆணவமானது அடங்கியது. இவ்வாறாக யுத்தமானது முடிவுக்கு வந்தது. உடனே தேவர்கள் அனைவரும் மலர்தூவி அந்த வெற்றியை கொண்டாடினர். போர் முடிந்து திரும்பும் வழியில் பார்வதி தேவியின் சாபத்தினால் கண்குருடான மலைப்பாம்பாக கிடந்து அலல்படும் விஷ்ணுவை கண்டார் விநாயகப் பெருமான். அவரின் பார்வையானது பட்டவுடன் விஷ்ணுவின் சாபமானது விலகியது. உடனே விஷ்ணு சுயரூபம் அடைந்து விநாயகரை பணிந்து அருள் பெற்றார். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.